வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ நம்ம எதுனா டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சினுடைய நிலை 4 குரூப் 4 எக்ஸாமினேஷன் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதக்கூடிய இந்த போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு அப்படின்றது இன்றைய தினம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய வேகன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 3000 சம்திங் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இது ஒரு ஷாக்கிங்காக இருந்தாலும் கூட இதனுடைய வேகன்சிஸ் இன்னும் அடிஷ்னலாக ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷோராக இருக்குன்றதை நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னும் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபேஸில் வந்து ஒரு 3000 வேகன்சிஸ்ன்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து நமக்கு இந்த ப்ராசஸிங் ஆகிறதுக்கு ஒரு 6-7 மந்த் வந்து ஆகும். ஸோ அதற்குள்ளதாகவே வேகன்சிஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுவாங்க. வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது இது ரெஃப்ளெக்ட் ஆகுன்றது அரசுக்கும் வந்து தெரியும். அதனால் இந்த வேகன்சிஸ் அப்படின்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அரௌண்ட் வந்து 10,000 வேகன்சிஸாவது டோட்டலாக வந்து இருக்கும் ரெக்ரூட்மெண்ட் ஃபில்அப் பண்ணுறதுக்குள்ளார. ஸோ இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்காக இதுக்கு மேலே நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறதில்ல, ஸோ இருக்கிற வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நான் இந்த வாய்ப்பை வந்து இதுக்கு மேலே நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்றது தான் நிறைய பேருடைய ஒரு 50% டிசிஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பல வருடங்கள் கடந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நம்பி இருக்கிற மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய வழிகள் நிறைய கடமைகளை வந்து கடந்து தான் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்றது உங்கள் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்குமே தெரியும் கடந்த காலங்களில் எப்படி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்றது தெரியும். இடையில COVID-19 வந்ததுக்கப்புறமும் கூட ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு தேவையான வேலைன்றது ஒரே ஒரு வேகன்சிஸ் தான். ஸோ அது எந்த டிபார்ட்மெண்ட்டோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இதில் டைப்பிஸ்ட்டை இது பண்ணி லெஸ் பண்ணி இருக்கிற வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2500 வேகன்சிஸ் கிட்ட வந்து 2000 கிட்ட வேகன்சிஸ் வந்து இருக்குது டோட்டலாக. இளநிலை வருவாய் ஆய்வாளர், ஸோ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் விஓ அசிஸ்டண்ட் விஓ வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 215 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இன்னும் வந்து மாவட்டங்கள்லாம் புதிதாக உருவாக்கப்பட போகிறோன்னு சொல்லி சட்டமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதில் வேகன்சிஸ் அப்படின்றது அடிஷ்னல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இந்த வேகன்சிஸ் இன்னும் கூடுதலாகும். அதனால் நமக்கு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், ஸோ இது வரைக்கும் வராமல் இருந்தது, இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த வேகன்சிஸில் நம்ம எப்படி இதை செக்யூர் பண்ணி நமக்கான வேகன்சிஸை பெற போகிறோம் அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு எந்தவித அரசு பணியும் ஏதாவது ஒரு வித அரசு பணி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது நிலை 4 குரூப் 4 லெவலில் உள்ள வேகன்சிஸாக இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்ன்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பற்றியோ இல்லை வந்து இது ஆட் ஆகுமா ஆகாதான்றதை பற்றிலாம் வரி பண்ணாமல் கண்டினியூவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது இந்த வருஷம் வந்து காத்திருக்குன்றத ஹோப்போடு வந்து படிங்க. இதில் வந்து வேகன்சிஸ் பற்றி நிறையா டிஸ்கரேஜ் வந்து இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களே வேகன்சி கம்மியாக இருக்குது, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், இது வந்து ஒன்றால் கிளியர் பண்ண முடியுமா, கட் ஆஃப்லாம் 180க்கு மேலே வரும், இந்த மாதிரி நிறையா கருத்துக்கள் வந்து உங்களை சார்ந்திருக்கவங்களே வந்து சொல்லலாம். ஸோ சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், உங்கள் கூட கிளியர் பண்ணவங்களாக இருக்கலாம், ஸோ தொடர்ந்து படிக்கிறவங்களாக இருக்கலாம், வேணாம் நான் படிக்க போகிறதில்ல, இதுக்கு மேலே நான் லீவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு கூட உங்களுக்கான சஜஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ எது யார் கொடுத்தாலும் ஹோப் உங்களுக்கு தான் வேணும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஹோப்புக்கு இந்த 25ல் நோட்டிஃபிகேஷனுடைய வேவ் லென்த்தை பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும். நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்கன்றதும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இருந்தாலும் இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் இதோட எண்ட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக நமக்கு இதற்கான பார்ட் வந்து இருக்குன்றது நம்ம ஹோப்போட இதை நீங்கள் வந்து கடந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ யாரும் வந்து மிஸ் பண்ணிட வேணாம். ஸோ லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுகிறாங்க, காம்படிஷன் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், இருந்தாலும் உங்களுக்கான நம்பிக்கையோடு இந்த எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக வேகன்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பண்ணியிருக்கலாம், வேகன்சி கம்மியாக இருந்துச்சு, ஸோ அதனால் பண்ணலைன்ட்டு அப்போ ஃபீல் பண்ணாமல் இருக்கிற வேகன்சிஸ்க்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களுடைய எஃபோர்ட்டை ஃபுல்லாக போட்டு படிங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ணியே பார்க்கலாம். இப்போ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான வேகன்சிஸ் தான். ஸோ தமிழகத்தை சார்ந்தவர்களே ஒரு 50 பேர்கிட்ட வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இருக்கிற ஒரு 500 வேகன்சிஸ்குள்ளார வரும். அந்த வேகன்சிஸில் 50 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்கன்றப்ப எவ்வளோ இதாக வந்து படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கான வேகன்சிஸ்ன்றதை தாண்டி அவங்களுக்கான ஒரு வேகன்சிஸ் தான், அந்த வேகன்சிஸ்க்கான எஃபோர்ட் எடுத்து கிளியர் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஹோப் வந்து பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக தான் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்தேன், நான் வந்து படித்தது 8 மாதம் வந்து வேலை பார்த்துட்டு 4 மாதம் தான் படித்தேன்றதெல்லாம் நிறையா இப்போ யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்களாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுடைய மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டைம்லேருந்தே இன்றைக்கி வந்திருக்கா, இன்னைக்கு டைம்லேருந்தே ஷெடியூல் போட்டு எவ்வளோ வேகன்சின்றதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லபடியாக அந்த ஜாப் அப்ளிகேஷனை எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் வந்து பாருங்கள். யாருடைய
ஸ்பீச்சும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு இதாக வந்து கேட்டுக்க வேணாம். ஸோ ப்ரிப்பரேஷன் உங்களுக்கான வேகன்சிஸ் அப்ளை பண்ணுறோம், ஒரு வேகன்சிஸ் மட்டும் தான் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த ஒரு வேகன்சிஸ்க்கு காம்படேட் பண்ணுங்கள். கட் ஆஃப் எப்படி இருக்கும், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த இதில் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு விதத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 6000 மேலே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு 12,000 வேகன்சிஸ் கிட்டையாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4000க்குள்ளாரே வேகன்சிஸ் கொடுத்துட்டு அடுத்தடுத்து நம்ம அப்டேட் ஆகும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் ஒரு விதத்தில் வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக அமையுன்றதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி டிஸ்கஷனோ இல்லை வந்து அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் தெளிவாக வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்கன்றதை மட்டும் நான் சொல்லிவிட்டு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள், என்ன விவரங்கள்ன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தது ஒரு விவரங்களை சொல்லுவோன்ட்டு தான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.